This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. புதுச்சேரியில் காலை முதலே பெய்து வரும் மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வந்த மழை காரணமாக சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சாலையில் தேங்கியிருக்கும் நீரை மின் மோட்டார்கள் மூலமாக வெளியேற்றும் பணியும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரியில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், புதுச்சேரியில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் சாலையில மழைநீர் தேங்கி இருக்கு, வெளியேற்றுவதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? வேதவள்ளி, புதுச்சேரியில் காலை முதல் பெய்த மழையின் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில், குறிப்பாக சிவாஜி சாலை அருகே மழைநீர் தேங்கி இருப்ப காட்சிகளை பார்க்கிறோம். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் அந்த ஸ்டாக்னட் ஆயிருக்கிறதுனால வாகனங்கள் ஊர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. சிவாஜி சிலை போக முதலியார்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட நகர பகுதிகளிலையும் வில்லியனூர், மதகடுப்பட்டு, திருக்கண்ணூர், காலாப்பட்டு, கன்னியக்கோயில் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலையும் இடியுடன் கூடிய மழை பெய்ததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு புதுச்சேரியில பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில மாலை வெளியான தற்போதுதான் மழையின் அளவு குறைந்திருப்பதன் காரணமாக மக்கள் வெளியே நடமாட தொடங்கி இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையின் சார்பாக மோட்டார் மூலமாக தேங்கி இருக்கும் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.